தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் எழுதிய நான் யார் என்ற நூல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த உலகம் வேற்றுமையுடையது. புத்திகள் பலவிதம், முகங்கள் பலவிதம், மதங்கள் பலவிதம், கோட்பாடுகள் பலவிதம், நிறங்கள் பலவிதம். ஆனால் ஒரு விஷயம் எல்லாவற்றிலும் பொதுவானதாக இருக்கிறது. நம்மில் ஒவ்வொருவரும் நித்திய ஆனந்தத்தையும் பேரறிவையும் அமர வாழ்வையும் சுதந்திரத்தையும் விரும்புகிறோம். ஆத்ம ஞானத்தினால்தான் நாம் இவைகளை பெற முடியும். அனைவரும் துக்க கலப்பில்லாத சந்தோஷத்தையும் பேரின்பத்தையும் அடைய விரும்புகிறார்கள். ஒவ்வொரு மனித முயற்சியும் அதை அடைவதையே குறிக்கோளாக கொண்டுள்ளது. ஆனால் எந்த இடத்திலிருந்து பேரின்பத்தை பெறலாம் என்பதுதான் அவர்களுக்கு தெரியாது. பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டுமென்றால் ஆத்ம ஞானத்தை பெற வேண்டும். இந்த அறிவை பெறுவதற்கான முக்கிய வழி யாது என்றால் நான் யார் என்று விசாரிப்பதே. நான் யார் என்ற விசாரத்திற்கு சம்சார சாகரத்தை கடந்து செல்வதற்கு சாத்தியமான மன அமைதியை அளிக்கக்கூடிய சக்தி உள்ளது. ஆனால் இந்த விசாரத்திற்கு சூக்ஷ்மமான, கூர்மையான, பரிசுத்தமான புத்தியும் விவேகமும் அபாரமான உறுதியும் வேண்டும். நான் யார் என்ற விசாரம்தான் வேதாந்த முறையில் உள்ள ஆத்ம விசாரம். மடலை மொழியுடைய குழந்தை முதல் சதா பேசித்தள்ளும் கிழவன் ஈராக ஒவ்வொருவராலும் சாமர்த்தியமாக பேசப்படுவதும் அவரவர் ஜீவிதத்தில் ஒவ்வொரு நிமிடமும் ஆழ்ந்து அனுபவிக்கப்பட்டு வருவதுமான நான் என்ற சாதாரண விஷயத்தை பற்றி நன்கு அலசி பார்க்க வேண்டும். இந்த ஸ்தூல சரீரமாகிய உடல் நான் அல்ல. இது உணவின் உற்பத்தியே. இது ஜடமயமான கோஷத்தால் ஆக்கப்பட்டது. இது அன்னமய கோஷம் என்று அழைக்கப்படுகிறது. இது உணவினால் வாழ்கிறது. அது இல்லையேல் மரிக்கவும் செய்கிறது. இது சுக்கில சுரோனித சேர்க்கையால் ஏற்படுகிறது. இது 7 தாதுக்களால் அல்லது 5 பூதங்களால் செய்யப்பட்டிருக்கிறது. தோல், மாமிசம், கொழுப்பு, எலும்புகள், எலும்பில் உள்ள ஊன், இரத்தம், இன்னும் அநேக அசுத்த பொருட்கள் முதலியன அடங்கிய மூட்டையாக இந்த உடல் விளங்குகிறது. பிறவிக்கு முன்பும் பின்பும் மரணத்திற்கு பின்பும் இது நிலைத்திருப்பதில்லை. நடுவில் உள்ள குறுகிய காலம் வரைதான் இருக்கின்றது. இது நிலையற்றது. குழந்தை பருவம், யவ்வனம், முதுமை என்ற மாறுதல்களை அடைகிறது. இது இறப்பு, பிறப்பு, வளர்ச்சி, மாறுதல், அழிவு, மரணம் என்ற 6 விகாரங்களை கொண்டது. இது ஒரே விதமான சத்துப்பொருளால் ஏற்பட்டது அல்ல. இது அநேக விதமாயும் ஜட்டமாயும் இருக்கிறது. இது மேஜை, நாற்காலி போன்று பார்வைக்குரிய பொருள். கை கால்கள் போன பின்பும் நீங்கள் ஜீவித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். சதை, எலும்பு, கொழுப்பு, அழுக்கு இவைகளின் மூட்டைகளான இந்த உடல் எல்லாவற்றையும் அறிபவனும் எல்லா விஷயங்களிலும் எல்லா உடல்களிலும் ஏற்படுகிற மாறுதல்களை அமைதியுடன் பார்த்து கொண்டு இருப்பவனும் யாவர் உள்ளிலும் இருந்து அரசாட்சியை நடத்துபவனும் வேறொன்றிலிருந்தும் உண்டாகாமல் தானாகவே எழுந்த முதல்வனுமாகிய ஆத்மனாக விளங்குவது எங்கனம்? ஆத்மாவானது நிச்சயம் உடலை விட வேறாக இருப்பதனால் அதன் குண விசேஷங்கள், வேலை திறன்கள், நிலைமைகள் எல்லாம் தன்னை தெளிவுபடுத்தக்கூடிய நிலையிலும் பிரித்து காட்ட வேண்டிய
அவசியமின்றியும் இருக்கிறது. அழியும் இந்த உடல் அல்ல நான். உடலை விட்டு உயிர் வெளியே சென்ற பின் இது மரக்கட்டை போன்று ஆகிவிடுகிறது. இது பிரிந்து தனித்தனி ரூபத்தில் ஆகிறது. இதனால் அசையவோ பேசவோ முடியாது. கனவு அவஸ்தையிலும் உறக்கத்திலும் உடலானது மரக்கட்டை போன்று படுக்கையில் கிடக்கிறது. காலானது உடலை விட்டு பெயர்த்து எடுக்கப்பட்டாலும் அந்த நான் தங்கியிருக்கிறது. உடல் எப்பொழுதும் மாறுதல் அடைந்து கொண்டிருக்கிறது. இது ஜடம். இதற்கு ஆதி அந்தம் உண்டு. கர்மத்தின் பலனே இது. இது அவித்தையின் விளைவு. இது தமோகுணத்தின் ஒருவித பரிணாமமே. நம் புலன்களுக்கு புலப்படக்கூடிய பொருளாக இது விளங்குகிறது. இது அசுத்த பொருட்களால் நிறைந்திருக்கிறது. இதற்கு ஒரு காரணம் உண்டு. நீங்கள் எப்பொழுதும் எனது உடல் என்கிறீர்கள். உடலை விட்டு நீங்கள் வேறாக இருக்கிறீர்கள் என்பதையும் உடல் உங்களுடைய கருவியே என்பதையும் இது குறிக்கிறது. உடல் ஓர் உடைமை என்பதையும் அதை உடையவன் அதனின்றும் வேறானவன் என்பதையும் இது குறிக்கிறது. கையில் ஊன்றுகோலை பிடிப்பது போல நீங்கள் அதை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மேல்நாட்டு நிபுணர்கள் பலர் சூக்கும உடலை ஸ்தூல உடலில் இருந்து பிரித்து தாங்கள் உடலில் இருந்து வேறென்பதை பார்ப்போர்களுக்கு நிரூபித்திருக்கின்றனர். கனவு அவஸ்தையில் ஸ்தூலமான உடலுக்கு சம்பந்தமில்லாத முறையில் சூக்குமமான உடலை கொண்டு நீங்கள் வேலை செய்கிறீர்கள். ஸ்ரீ சங்கரர், ஹஸ்தாமலக்கர், விக்ரமாதித்யர் மூவரும் தங்களை தங்கள் ஸ்தூல சரீரத்தை விட்டு தனியாகி வேறு உடல்களில் பிரவேசித்து இருக்கின்றனர். இதையே பரகாய பிரவேசம் என்பார்கள். உடலை விட்டு பிரிந்த பூத சரீரங்கள் உருவெடுக்கின்றன. அவற்றின் போட்டோக்கள் பல பிடிக்கப்பட்டிருக்கின்றன. அவைகள் சிலரை பற்றி கொண்டு அவர்களின் உதவியால் மருத்துவ சாலையில் வைத்தியர்களைப் போன்று இங்கிலாந்தில் வியாதியஸ்தர்களுக்கு வேண்டிய மருந்துகளை தெரிவிக்கின்றன. அவைகள் டைப்படித்தல் முதலிய பல வேலைகளையும் செய்கின்றன. இந்நிகழ்வின் தொடர்பை நாம் நாளையும் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனடைந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.